ஹலோ கைஸ். ஸோ இப்போ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வித்தியாசமானதுன்னு ஏன் சொல்கிறேன்டா, இது ஒரு டாபிக் இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் டாபிக். அதாவது ஒரு 3 டாபிக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்டா இது ஒரு 3மே சேர்த்து தான் ஒரு டாப்பிக்காக வந்து நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு பெட்டர் லைஃப்பை அதை லீட் பண்ணுறதுக்கு வந்து காமனாக வந்து இந்த 3 தான் வந்து ஒழுங்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மேஜராக அதை கவர் பண்ணி தான் இது இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த 3 தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். காமனாக நீங்கள் இதை மெயினாக இது பண்ணிட்டீங்கன்னாவே மேஜராக உங்களாட்டி எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த 3 விஷயத்த ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ மைட் பி கொஞ்சம் லென்த்தியராக இருக்கலாம். ஐ எம் நாட் ஷோர். என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அன்ஸ்கிரிப்டட் ஒன். இது நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. பட் அதை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அந்த இப்போ என்ன எனக்கு அதை பற்றி தோணுதோ அந்த இதை வந்து என்னடி சொல்ல முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எந்த 3 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த், வெல்த், டைம். இந்த 3த்தையுமே எது தேவை அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது பண்ண போகிறது கிடையாது, அதை வந்து கவர் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இது வந்து இதை மெயினாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே முக்கியம். இதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறதுல தான் லைஃபோட பியூட்டி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைஃபு இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா இந்த பேலன்சிங் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக், இந்த பேலன்ஸ் ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் ஒரு லைஃப்பாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப் வந்து ஹாப்பியான லைஃபாக வரமா எப்படிங்கிறத வந்து. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட டயத்தை மேனேஜ் பண்ணணும், எப்படி உங்களோட வெல்த்தை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மெசேஜாக கவர் பண்ண மாட்டோம். ஸோ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் நான் என்னத்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட இம்பார்ட்டன்ஸ், 3த்துக்குமே உள்ள இம்பார்ட்டன்ஸ், ஹெல்த், வெல்த் அண்ட் டைம், இந்த 3த்துலேயும் உள்ள இம்பார்ட்டன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்களே உங்களாட்டி மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது இருக்குது எது இல்லை என்னக்கா நம்மள்ட்ட ஏதாவது ஒன்று எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம 3மே இல்லாமல் நம்மளாட்டி இருக்கவே முடியாது, ரைட்டா? என்னக்கா இப்போ நம்ம நாளைக்கு செத்துருவோம் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ்டான பர்சன் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு மேபி டைம் இருக்காது. எனக்கு உங்களுக்கு வந்து அதை நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் க்ரைட்டீரியாஸ்லாம் தேவை. அப்போ வந்து உங்கள்கிட்ட டைம் இருக்காது, ஆனால் உங்கள்கிட்ட மணி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து இது ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்ப்பீங்க. இல்லை உங்கள்கிட்ட மணி இருக்காது, உங்கள்கிட்ட ஆனால் டைம் இருக்கும். என்னடா இது வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி யூ கேன் ஃபீல். ஸோ உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும், சம்ஹவ் ஆர் த அதர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று டெஃபினட்டாக இருந்து தான் ஆகணும். ஓகே, இல்லைண்டா இல்லை இல்லாமல் இருக்க முடியாது. இல்லைண்டாக்கா நீங்கள் வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்க, அதான் கதை. ஆனால் ஏதாவது வந்து உங்களுக்கு இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட அதிகமாக காசு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் தேவைப்படும். இப்போ எலான் மஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு இருக்குது. அப்போ அவருக்கு தேவைப்படுறது என்னவாக இருக்கும்னா டைம் தான் தேவைப்படும், ரைட்டா? அது மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வாரன் பஃபெட்டுக்கு பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக இருக்குது, டைம் கம்மியாக இருக்குது, ஹெல்த்து ஓரளவுக்கு இருக்குது. ஐ திங்க் இது வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஹெல்த் வைஸு. ஸோ அப்போ ஹெல்த்தும் அவர்கிட்ட இருக்குது, டைமும் மணியும் இருக்குது, வெல்த்தும் இருக்குது. ஸோ அவர்கிட்ட டைம் மட்டும் தான் ஒரே பிரச்சனை இருக்கும். ஸோ யூ மஸ்ட் பி ஹேவிங் சம்திங் ஆர் த அதர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் எழுதேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காசு தான் ரொம்ப முக்கியம், இப்போ நீங்கள் காசை நோக்கி போங்க அப்படின்டாக்கா அது வந்து அப்ளிகபிள் ஆகாதுல்ல. அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, பட்டு அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்களுக்கு வந்து அந்த இது அப்ளிகபிள் ஆகாது. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று வேரி ஆகும். எனக்கு மேபி காசு தேவைப்படலாம், ஆனால் அவங்களுக்குலாம் காசு தேவைப்படாது. இல்லைனாக்கா வேறு யாருக்காவது காசு தேவைப்படாமல் இருக்கலாம், டைம் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஹெல்த்து தேவைப்படலாம். ஸோ நீங்கள் தான் வந்து அதை ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இட்ஸ் எ சப்ஜெக்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இதில் என்னத்தை பற்றி மெயினாக இது பண்ணலான்னு பார்த்தோன்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ்.
ஒன்னத்தோட நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். இது சொல்றது மூலியமா எது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத நீங்க எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிச்சுவேஷனுக்கும், ஒரு பெர்சனுக்கும் ஒண்ணு நீடு வந்து மாறும். ஸோ இந்த இதோட எண்டுல வந்து உங்களாட்டி அத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி, இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹெல்த், வெல்த் அண்ட் டைம். ஸோ இப்ப நான் முதல்ல ஈஸியரான டாபிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். வெல்த். இந்த வெல்த் வந்து நான் ஏன் ஈஸியரான டாபிக்னு சொன்னேன்டா, ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அதோட நெசசரி வந்து என்னன்னு புரியுது. இப்போலாம் இது ஆன்லைனில் வந்து பார்க்க முடியுது. ஜென் ஜீன்னு சொல்லுவாங்க, ஜென் ஆல்ஃபா சொல்கிறாங்க, மில்லினியம் ஜென்ரேஷன், ஜென் ஒய், ஜென் எக்ஸ் இதெல்லாம் பல இது சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து ப்ளேம் பண்ணும். இது மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, இப்போலாம் நீங்கள் என்ன ஜாலியாக இருக்கீங்க, காசை பற்றி கவலைப்படுறதே இல்லைண்டு. இல்லைண்டாக்கா இந்த சைட்லேருந்து இப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஓல்டர் ஜென்ரேஷனை வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஸ்மார்ட்டராக எதுவுமே பண்ணல, நீங்கள் எல்லாமே ஹார்டு பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஸ்மார்ட்டராக பண்ணீங்கன்னா இதனால் நீங்கள் அதிகமாக இது பண்ணியிருக்கலாம், வி கேன் ப்ளேம். ஓகே, இதான் உண்மை, அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ரியாலிட்டி என்னென்னா, எல்லா ஜென்ரேஷன்லையும் நான் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு ஜென்ரேஷனோட எராவும் நியூ ஜென்ரேஷன் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுக்குள்ளே உள்ள எராவையும் வச்சு நான் வந்து இது பண்ணியிருந்தேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலண்டா அதை போய் பாருங்கள், இந்த சேனலில் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, இது மாதிரி ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணுறாங்கல்ல, பட் நம்மளுக்கு முதல்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, வெல்த்னா என்ன? சொத்து, காசு, இதான வெல்த்து அப்படின்டா கிடையாது. வெல்த்துன்னா அது மேஜராக இருக்கலாம், பட் வெல்த்துன்னா இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. என்னன்னா உங்கள் நாலேஜுமே வெல்த்தில் தான் வரும். நீங்கள் சம்பாரிச்ச உங்கள் நாலேஜ் வந்து நீங்கள் எதில் வைப்பீங்க? இட்ஸ் அ வெல்த். நீங்கள் மற்ற எந்த கேட்டகரியில் அதை இது பண்ணுவீங்க? ஏன்னா அந்த இதை வச்சு உங்களாட்டி காசு சம்பாதிக்க முடியும், ரைட்டா? ஸோ நாலேஜ் இஸ் அ வெல்த்துன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று இதில் மென்ஷன் பண்ணாது, நம்ம இந்த அசட்டு காசு வந்து ஒரு இதோட டிடெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வெல்த்தாக மாறும். எதோட டிடெக்ட் பண்ணிட்டா, லைபிலிட்டி இருந்தால், உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா அதை நீ டிடெக்ட் பண்ணும். நம்ம ஊரில் பல பேர் வந்து கடன் வாங்குகிறோம், இல்லை இஎம்ஐயில் இது பண்ணுறோம், காசு சம்பாதிக்கிறோம். நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது மாதம் மாதம் இவ்வளோ தானே, மாதம் மாதம் இவ்வளோ தானே. முதல்ல கடனை பற்றி இதில் நான் வந்து கவர் பண்ண வேண்டிய ஒரு மெயினான விஷயம் இருக்குது. கடனுங்கும் போது கடன் எடுக்கிறோம், மாதம் மாதம் நம்ம கட்டிக்க போகிறோம் அப்படின்னு என்னமோ நம்மளோட உண்டிலெலாம் போட்டு வச்சுக்கோம்ல சின்ன வயசில், அந்த ஒரு மரக்கட்டையிலையோ இல்லை நான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு கார்ன் இருக்கும்ல, சோளக்கருது, அந்த சோளம் ஷேப்பில் வந்து ஒரு இது இருந்துச்சு, உண்டில் இருந்துச்சு என்கிட்ட. அதில் வந்து காசு போட்டு வச்சுக்குவேன். காசு போட்டு வச்சுக்கோண்டா இப்படி நான் சம்பாரிச்சிலாம் இல்லை, நான் சின்ன பையனாலாம் இருப்பேன். அப்போ எப்படின்னா வீட்டில் யாரெல்லாம் வராவோ, விருந்தாளிங்க தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் வருவாங்களே, எல்லாத்தையுமே போய் அதை நீட்டிடுவேன். எல்லார்ட்டுமே நீட்டும் போது அவங்க வந்து என்னப்பா வச்சுக்கேன்ட்டு காசு போட்டுருவாங்க. அந்த மூலியமாக நான் வந்து இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவேன்னா, ஃப்யூச்சரில் நடுவில் கிரிக்கெட்டு வீட்டில் பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளாட்றதுக்கு வந்து அது தேவைப்பட்டுச்சு. அதை ஓப்பன் பண்ணி கிரிக்கெட் பேட்டை வந்து வாங்கினேன். ஸோ இதுவும் இஎம்ஐயும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் காசு சேர்த்து வச்சு நான் வாங்குகிறேன். அந்த உண்டில் வந்து என்கிட்டேருந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸோ எந்த விதமான இதோ பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியாமல், உண்டில் வாங்கும் போதும் 300 ரூபாயோ 400 ரூபாயோ கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அதுதான் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ஃபீ. ஓகே, நான் முன்னாடியே வந்து 300 ரூபா கொடுத்துட்றேன், அந்த உண்டில வாங்கிட்டேன், இது பண்ணுறேன். நீங்கள் பர்ஸில் இதே கான்செப்டில் வச்சாலும் அதான் கதை. நீங்கள் பேங்க்கில் வச்சாலும் உங்களோட காசை எடுத்து அவனை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுவும் அதே தான் இது. எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு காசு வந்து பவுண்டாகி தான் இருக்கும். உங்களுக்கு காசே பவுண்ட் ஆகாமல் இருக்கணுன்னாக்க, நீங்களாக ஏதாவது ஒரு மரத்தை உடச்சி நீங்கள் அதில் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்களாக ஏதோ ஒரு களிமண்ணில் வந்து ஒரு இது பண்ணால் தான் உண்டு, உண்டியில் பண்ணால் தான் உண்டு. மற்றபடி உங்களுக்கு நீங்கள் நம்ம அவேராக இருக்க மாட்டோம், நம்ம அதை கணக்கு போட்டிருக்க மாட்டோம். ஆனால் அதுலேயும் காசு வந்து இருக்குது. இப்படி இருக்கும் போது நம்ம எடுத்து சேர்த்து வச்சு இது பண்ணுறதுலையே இப்படி இருக்கும் போது, ஒருத்தன் எடுத்து நம்மளுக்காக மேனேஜ் பண்ணி அவன் காசை கம்மி பண்ணி இதெல்லாம் பேசி அவன் லாபம் பார்க்கணுன்னு பண்ணுவானே, அவன் எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பான், ரைட்டா? ஸோ இஎம்ஐ வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லை எந்த இஎம்ஐயாக இருக்கட்டும், எந்த இஎம்ஐயுமே உங்களுக்கு வந்து கம்மியாக உங்களுக்கு இது பண்ணாது. ஒன்று நீங்கள் டைரெக்டாக வந்து
உங்களுக்கு இது தெரியும். சிலது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லாம நார்மல் இஎம்ஐயா இருக்கும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு. அப்ப இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க ஈவென்ச்சுவலா நீங்க எவ்வளோக்கு வாங்கணுமோ ரூ. 1,00,000 இல்ல ரூ. 2,00,000க்கு ஒரு ஃபோன வாங்குறீங்க. ஐஃபோன் மாரி ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னாக்க, நீங்க வந்து ரூ. 2,00,000 கட்ட வேண்டிய ரூ. 1,25,00,000 கட்ட வேண்டிய இடத்துல ரூ. 2,00,000யும், ரூ. 2,00,000 கட்ட வேண்டிய இடத்துல ரூ. 2,25,00,000யும் இது மாரி தான் நீங்க கட்டி அத எடுப்பீங்க. அந்த 15,000 to 20,000 வந்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். வட்டியா இருக்கும். நீங்க ஒரு ஃபோன வாங்க ட்ரை பண்ணி, அந்த ஃபோனுக்குள்ள காச விட நீங்க அதிகமா குடுத்துருப்பீங்க. ரைட்டா? இப்ப அடுத்தது நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க உண்டியல்ல போட்டாலும் இதே தான் கான்செப்ட். ஓகே. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து எந்த சைட்லயுமே உங்களுக்கு ஃப்ரீயா எதுவுமே நடக்கிறது கிடையாது. இன்னொரு சைடு நீங்க வந்து நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டோன்னே காசு அதே தான் இருக்கும். ஓகே. காசு அப்படியே தான் இருக்கு போல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னொன்னு பண்ணுவாய்ங்க. அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து சில கிரெடிட் கார்டுல தான் இருக்கும் அப்படின்னு. கிரெடிட் கார்டுக்கு போதா? இப்ப நீங்க கிரெடிட் கார்டுக்கு போகும்போது என்ன ஆகும்? அந்த கிரெடிட் கார்ட வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும். அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்க கிரெடிட் ஸ்கோர பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இதில அது வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிரெடிட் கார்டு போகும்போது எனக்கு இருந்தாலும் எனக்கு வந்து ஒரிஜினல் பிரைஸ் தானே நான் கட்டுற மாரி இருக்குன்னா, ஏன் அப்படி இருக்குன்னு நான் முதல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஏன் நீங்க ஒரிஜினல் பிரைஸ் தான் கட்டுற மாரி உங்களுக்கு தெரியுதுன்னா, ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்ம் டூ அந்த பேங்க் வந்து டீல் பேசியிருப்பாய்ங்க. ஒரு 2% வந்து நான் உனக்கு இது பண்றேன் அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள பிரைஸ் அப்படியே தான் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாமயே ஆல்ரெடி 2% வந்து அவனுக்கு போயிருக்கும். அது போக தான் உங்களுக்கு வந்து டோட்டல் பிரைஸ் இது காட்டுவாய்ங்க. புரியுதா? இதான் வந்து ரியாலிட்டி. ஆனா இது வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்மளுக்கு பல பேருக்கு வந்து இது வெளிய தெரியாது. ஓகே. ஸோ இது வந்து இஎம்ஐ பொறுத்தவரைக்கும். இந்த இஎம்ஐ இருக்கட்டும், இல்ல நீங்க லோனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவனுக்குள்ள லாபம் இல்லாம அவன் பண்ண மாட்டான். லோன பொறுத்தவரைக்கும் லோன்லயும் சில விஷயம் இருக்கு. இந்த இஎம்ஐ, லோனு அந்த இது வந்து மேபி ஒரு தனி வீடியோவா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. லைக் கோல்டு, இன்வெஸ்ட்மென்ட்டு இது மாரிலாம் இது இருந்துச்சுல்ல. அது மாரி. நீங்க அத பார்க்கலன்டா அதையும் போய் பாருங்க. நான் வந்து எத இன்வெஸ்ட் பண்ணுங்கங்கிற மாரி அத கவர் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்க இத எப்படி பார்க்கலாம்? ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு குடுக்குறது மூலியமா உங்களுக்கு ஒரு 3 பெர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். அது வழியா நீங்க வந்து ஓகே நான் இது யோசிச்சு வச்சிருந்தேன். இவன் இப்படி சொல்றான். இது இப்படியும் பார்க்கலாமா? அப்படின்னு நீங்க நீங்க அத அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ மேபி இன் ஃபியூச்சர் நான் வந்து லோனையும் கவர் பண்றேன். பட் லோனும் அதே கான்செப்ட் தான். லோன்ல வந்து உங்களுக்கு ஓகே நான் இப்படி மேனேஜ் பண்ணேன்டா, நான் வந்து வின் வின் சிச்சுவேஷனு. கிரெடிட் கார்டு ஸ்கோர வந்து நான் இப்படி இப்படி மேனேஜ் பண்ணேன்டா வின் வின் சிச்சுவேஷன். நே. அதெல்லாம் இங்க நடக்காது. எதுவுமே வந்து வின் வின் சிச்சுவேஷன்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் உங்கள்ட்டேருந்து காசு பார்த்துருவேன். யாருமே உங்களுக்கு ஃப்ரீயாலாம் பண்ணி குடுக்க மாட்டாங்க. இது சொல்லலாம். நான் வந்து இப்படி பண்றதுனால நான் இது பண்ணுவேன். சில பேர் வந்து இது சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்மார்ட் பிளானிங் பண்ணி நான் வந்து கிரெடிட் கார்டு ஸ்கோர் வழியா நான் வந்து அதிகமா இது பண்ணுவேன். இருக்கலாம்ப்பா. டெஃபினட்டா இருக்கலாம். இல்லன்னுலாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு கன்சியூமரா இருந்துகிட்டு, எவன் குடுக்குறானோ, எவன் ப்ரொடியூசரா இருக்கணும். அதாவது நீங்க வந்து அத யூஸ் பண்ற ஆளு. உங்களுக்கு வந்து ஒருத்தன் செஞ்சு குடுப்பான் பார்த்தீங்களா? அவன் எதுக்கு உங்களுக்கு முதல்ல செஞ்சு குடுக்கணும்? மொத கேள்வி அதான். நீங்க காசு பார்க்கறதுக்காக அவன் ஒரு கம்பெனி உருவாக்குறானா? இல்ல அவன் காசு பார்க்கறதுக்காக அவன் ஒரு கம்பெனி உருவாக்குறானா? அப்படி இருக்கும்போது, உங்களுக்காக அவன் பண்ணல. உங்களுக்காக நீங்க தான் பண்ணணும். அவனுக்காக தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். 1, 2 பேர் ஸ்மார்ட்டா வந்து அத மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வச்சா கூட, எப்படி இருந்தாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும். கேட்ச் இருக்கும். கேட்ச் இல்லாமலாம் கிடையாது. ஆனா, பல பேர் வந்து இதுல வந்து ஏமாறுற ஆளுங்க தான் இருக்காங்க. ஓகே நான் ஸ்மார்ட்டா இது பண்றேன். கிரெடிட் கார்ட்லாம் வாங்கி நான் ஸ்மார்ட்டா இது பண்றேன்னு நெனச்சுக்கிட்டு, லைஃபே தொலைச்ச ஆளுங்க பல பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இட் டசன்ட் அப்ளை. அதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் நீங்க நம்ம நெனைக்கிற மாரி ஸ்மார்ட்டா இது பண்ணலாம். இல்ல அந்த இது நம்ம பண்ணிருவோம். இவன் பண்றான்னு சொல்றாய்ங்க. இந்த யூடியூப் வீடியோ நான் ஒரு 2 மணி நேரம் பார்த்தேன். இந்த 2 மணி நேரம் யூடியூப் வீடியோல வந்து இவன் இத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கான். எனக்கு இப்போ ஃபுல்லா புரிஞ்சுச்சு. நான் வந்து இப்போ அவனோட ப்ளே பண்ண போறேன் அப்டின்னா, அவ்வளோ ஈஸியாலாம் அவன் அந்த வீடியோ போட்டவனே பல வருஷம் அதில ஸ்பெண்ட் பண்ணி அவன் வந்து இது பண்ணியிருப்பான். அத வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ரிசர்ச் பண்ணி அத வந்து கண்டுபிடிச்சிருப்பான். எல்லாராலலாம் அத உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிலாம் இது பண்ண முடியாது. எனக்கு அது வந்து நாலேட்ஜ தாண்டி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் பேஸ் பண்ணி தான் வந்து அவனுக்கு அது வந்து அவன் பண்றான். ரைட்டா? ஐ திங்க் இஎம்ஐ, இந்த லோன், இந்த லயபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப டீட்டெயில்டா போல. ஏன்டா இது முதல்ல நம்ப அது மேபி இன்னும் ஒரு தனி இதில நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு டாபிக்கு சப் டாபிக்லாம் நம்ம டீட்டெயில்டா போயிட்டோம்னா நம்மளுக்கு இது கிடைக்காது. டைமே கிடையாது. ஏன்டா இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டர்லிங்க்டான இதுங்கிறதுனால தான் நான் இது ஒரு ட்ரையாங்கிள் டாபிக்கா எடுத்துட்டு வந்திருக்கேன். லயபிலிட்டி முடிஞ்சுச்சு. இப்ப வெல்த்ல வேற என்ன இருக்கு? நம்ம லயபிலிட்டிய தாண்டி தான் நம்மளுக்கு வந்து இந்த காசு வந்து கணக்கு போடணும்னு இருக்கேன்.
நம்ம ஊரில் பல பேர் வந்து அவங்களோட நெட்வொர்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறது கிடையாது. அதான் உண்மை. முதல்ல அவன் பாசிட்டிவ் சைடில் இருக்கானா இல்லை நெகட்டிவ் சைடில் இருக்கானே தெரியாது. நீங்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது இப்படி கணக்கு போடுறது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து நெட்வொர்த் வந்து பாசிட்டிவ் இவ்வளோ வருது அப்படின்னா, ஓகே இதான் என்னோட நெட்வொர்த்து. நான் இப்போ ப்ளஸ் சைடில் இருக்கேன். இல்லை மைனஸில் போகுதுன்னா, ஓகே இதான் என்னோட நெட்வொர்த்து. நான் மைனஸில் இருக்கேன். ஸோ இதை நான் வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா அடுத்தவங்களாட்டி ஒன்று பிளான் பண்ண முடியும். பட் நம்ம ஊரில் பல பேர் அப்படி பண்ணுறதே கிடையாது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடன் வாங்குறது, ஒரு கிரெடிட் கார்டு இது எடுக்கிறது, அந்த கிரெடிட் கார்டு அடைக்க வேறு ஒரு கிரெடிட் கார்டு, இது மாதிரி மாறி 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 ஓடும். இந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கா, அதில் வந்து மென்ஷனாக இருக்குது என்னென்னா, பல பேர் வந்து இது மாதிரி ஸ்விங்கில் வந்து இது பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டை வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி அதை அசியூம் பண்ணுதுன்னாக்க, ஒரு 5-6 விதமாக அவங்களுக்கு வந்து இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி கிட்டத்தட்ட கோடிகள்லேயும் லட்சங்கள்லேயும் வந்து அவங்களுக்கு இது கால்குலேட் பண்ணி இன்கம் வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியும் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பல பேருக்கு நம்மளுக்கு வந்து தெரியாது, ஆனால் இது மாதிரியும் நடந்திருக்கு. ஓகே, நம்ம சம்பாதிக்காத காசுக்கு வந்து நம்ம கட்டணும். சொல்லப்போனால் அது நம்ம கடனாக வாங்கியிருக்கோம். கடனாக வாங்கி வேறு ஒரு இடத்துல கடன் அடைக்கிறோம். இருந்தாலும் இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம ஒழுங்காக இது பண்ணதுனால இதுவுமே நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 2 விஷயம் எப்போயுமே இதை பொறுத்த வரைக்கும் பண்ணணும். ஒரு லயபிலிட்டி எடுக்கிறோம், ஒரு லோன் எடுக்கிறோம், ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்ம எப்போயுமே ஒரு 2 விஷயம் பண்ணணும். முதல்ல கால்குலேட் பண்ணணும். அது எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அந்த ப்ராசஸில் இருக்கும்போதும் சரி, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒன்று நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒன்று. அந்த லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன். இது ஒன்று. நம்ம காசு சம்பாதிக்கிறது வழியாக பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்த்தும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு போகுது அப்படின்ட்டு உங்களாட்டி மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை டெஃபினட்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் வந்து இது பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ஆவது வருஷம் வந்து இன்க்ரிமெண்ட் வந்துடும். முதல்ல எப்போ நீங்கள் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்க்ரிமெண்ட் வந்திருக்கா வரலையாங்கிறதே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்க. என்ன நீ இன்க்ரிமெண்ட்டுங்கிற, இங்கே பல பேருக்கு வந்து வேலை இல்லை, அதெல்லாம் வேறு கதை. நீ என்ன இன்க்ரிமெண்ட்டுங்கிற, இங்கே என்ன 5 வருஷத்துக்கு எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல, அதெல்லாம் வேறு. நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. உங்களாட்டி இப்போ ஜாபுங்கிறத பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ள இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதை நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே பெரிய டாபிக்ங்கிறதுனால மேபி அதுக்கு அடுத்தது ஒரு பார்ட் 2 மேபி வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது. பல இதில் வந்து அடுத்த ஒரு பார்ட்டு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது எப்படி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வேணும், எதை நீங்கள் கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம கவர் பண்ணி இது பண்ணலாம். அண்ட் மோர் இது வந்து ரொம்ப ஃபினான்ஸ் பேஸ்டாக போகிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் இட்ஸ் நெசசரிங்கிறதுனால நான் இதை வந்து இப்போ இது கவர் பண்ணுறேன். பட் நம்ம இது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டடெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு டாபிக், எல்லா டாப்பிக்லேயும் உள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன் ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ பேக் டு டாபிக். நீங்கள் இது மாதிரி நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, காசு வருதா, எவ்வளோ வருது, லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். உங்கள் பர்ஃபார்மன்ஸை தாண்டி அதை வச்சு நீங்கள் கரெக்டாக தான் உங்களுக்கு காசு கிடையாது. உங்களுக்கு காசு கிடைக்கிது, ஆனால் அந்த காசு கரெக்டான காசா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், என் லைஃப்பில் இது நடந்திருக்கு. என்னென்னா, எனக்கு ஒரு வேலை கிடச்சே ஆகணுங்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங் நான் ஊரில் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு வேலை கிடச்சே ஆகணுங்கிற ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து ரொம்ப அண்டர் பால் வந்து ப்ளே பண்ணேன். நான் வந்து எனக்கு எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்கும் போது நான் ஒரு 15,000 எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக் லெவலில் வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்டா எனக்கு அதை விட அதிகமாக வந்து கொடுக்க மாட்டாங்கிற ஒரு பயத்தில். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரிய வருது, என் கூட வேலை பார்த்தவங்கலாம் 25-30ங்கிற மாதிரி சம்பாதிக்கிறாங்க. அதே ரோல் பண்ணுறவன் நான் வெறும் 15 தான் கேட்டிருக்கேன். 15ன்னா அவனோட பாதி தான், வெறும் ஒரு 50% தான் இது வாங்கியிருக்கான். அவனோட 100% அதிகமாக இருக்கான். ஸோ நீங்கள் இது மாதிரிலாம் கால்குலேட் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட பேசி அவங்களோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வழியாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம பார்க்குற வேலைக்கு நம்ம உண்மையிலே கரெக்டாக தான் காசு நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது. இது பல பேர் நம்ம வந்து இக்னோர் பண்ணுற விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வேலை கிடச்சா போதும், காசு வந்தால் போதும்னு பல பேர் பண்ணுறாங்க. நீங்கள் போகிறீங்க, வேலை பார்க்குறீங்க, அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் இது மாதிரி வேரி ஆகும். ஆனால் இந்த ரேஞ்சில் எல்லோரும் வேலை பார்க்குறீங்க. ஆனால் அது எல்லாம் ஒருத்தவங்களோட காசை விட பாதி தான் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ணுற அதே வேலையை விட
அவன் அதிகமாக வாங்குறான்னா நீங்கள் வெறும் பாதி காசு தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 15 நாள் வேலை பார்த்து 15 நாள் லீவில் இருக்கலாம். அதுக்கு இதான் ரியாலிட்டி. கரெக்டாக அது மாதிரி தான் நீங்கள் வேலை பார்த்தாலும் அந்த 15 நாள் நீங்கள் வேலை பார்த்தாலும் அந்த 15 நாளைக்குள்ள காசு உங்களுக்கு கிடைக்கல. அதான் வந்து கணக்கு. நீங்கள் எப்படி நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ட்ராக் வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், மார்க்கெட்டில் எவ்வளோ இது பண்ணுறாங்க, இதில் என்னெல்லாம் வாங்கலாம். இன்னமும் சொல்கிற மாதிரிலாம் பல பேருக்கு வந்து வேலையில் வந்து பல பேர் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டில் இருப்பாங்க. பல பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயர் பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்காமையே இருக்கும். ஏன்டா உங்களுக்கு அதை பற்றி தெரில. உங்களுக்கு தெரிலங்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காமையே இருக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா காசுக்கு பதிலாக ஷேர்ஸாக வாங்குறாங்க. அதாவது பாதி கேஷு பாதி ஷேர்ஸு அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க. அவன் காசை வச்சு டே டு டே எக்ஸ்பென்ஸை முடித்தா கூட ஷேர்ஸை வச்சு அது காம்பவுண்ட் ஆகும்ல, அதை வச்சு அவன் ஃப்யூச்சரில் வந்து பெரிய இது பண்ணிக்குவான். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக வேணும்டா ஒரு டாபிக் இதை பற்றி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சர் அதை பற்றி இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷனையும் நம்ம எடுத்துருவோம். ஒரு வீடியோ நம்ம எடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் அது மாதிரி வந்து வருது. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னாக்கா பல பேருக்கு வந்து அவ்வளோ நேரம் டைம் கிடைக்காது ஸ்பெண்ட் பண்ண. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்களாக கவர் பண்ணி அந்த உங்களாட்டி எப்போ டைம் கிடைக்குதோ உங்களாட்டி அப்போ பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதை பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் கவர் பண்ணுமா, இதில் பார்ட் 2 இதான் அப்படின்னு உங்களாட்டி பார்ட் 2 போடுறது காரணம் என்னென்னா உங்களாட்டி ஃப்யூச்சரில் அதை போய் நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்களோட கேள்விகள் இதெல்லாம் வந்து அந்த இது மூலிமா நம்மளாட்டி ரெக்டிஃபையும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மோட்டிவாகவும் நம்மளோட பிளான்ஸாகவும் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெல்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் இது சொல்லியாச்சு, மணி வந்து சொல்லியாச்சு, அதில் லயபிலிட்டியை நம்ம கவர் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இல்லை மேனேஜ்மெண்ட்டுங்கிறத நான் வந்து ரொம்ப மெயினாக வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக அந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வெல்த்துங்கிறது வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி ஒரு நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த இது நம்ம ஏன் ஏர்னிங்ஸை டார்கெட் பண்ணி நம்ம போகாமல் இந்த வீடியோ நான் வந்து எப்படி நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம், இந்த வீடியோவில் நான் எப்படி நீங்கள் இன்னும் ஹெல்த்தியராக இருக்கலாம், ப்ரோட்டீனோட டிப்பு இல்லைனாக்கா நீங்கள் எப்படி உங்களோட டயத்தை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இது பண்ணலாம் அப்படின்னு அது மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் அப்படி எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத நான் உங்களை புரிய வைக்கிறேன். நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கல, நீங்கள் இப்படிலாம் நீங்கள் உங்களோட ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்கலாம், இதை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம ஸ்கூல் படித்தவங்களுக்குலாம் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கோம். என்னக்கா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ வேல்யூப்பா, இந்த இது வந்து 5 மார்க் கொஸ்டின், இதில் ஒரு 2 எழுதுனா போதும், அதில் இது எவ்வளோ எழுதுனா போதும், இதெல்லாம் எழுதுனா நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. இப்போ மேக்ஸ்னாக்கா அதில் ஒரு கிராஃப் இருக்கும், ஜாமெண்ட்ரி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு வென் டயக்ராமு ப்ளஸ் 1 மார்க்ஸ்லாம் எழுதுனாவே நீங்கள் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஸ்கூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் என் ஏஜ் கேட்டகரியிலோ என்னோட யாரால் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இந்த மாதிரி இது வந்து கவர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு வந்து இவ்வளோ மார்க் வந்து அவ்வளோட்டா இருக்கும். அதை நீங்கள் பண்ணுறது மூலியமாகவே, அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு பாஸ் மார்க்கோ இல்லை அரௌண்ட் ஒரு 60 கிட்டேயோ நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். அதான் ரியாலிட்டி. ஏன்னா நான் அந்த கிட்ட தான் வாங்கினேங்கிறதுனால நான் சொல்கிறேன். இதெல்லாம் என்னத்தோட விளைவுன்னா இதெல்லாம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஒழுங்காக மேனேஜ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ப்ளஸ் நடக்கும். ஆனால் நம்மள்ட்ட 2 கேட்டகரி ஆஃப் ஆளுங்க இருக்காங்க, ஒன்று ஏ இன்னொன்று பி. ஓகே, 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே அளவு காசு இருக்குது, ஒரே அளவுக்கு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே அளவு காசு வச்சுருக்காங்க, ஒரே டைப் ஆஃப் ஆளுங்களாக இருக்காங்க. நான் இன்னும் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் என்னத்தெல்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியணும். அப்போ 2 பேரும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 2 பேருமே ஒரே அளவு தானே பர்ஃபார்ம் பண்ணணும், அதான் கிடையாது. 2 பேருமே வேறு விதமாக கூட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி ஏ ஆளை பார்த்திங்கன்னா நிறையா காசு இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, டைமும் இருக்குது, ஹெல்த்தும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரோட இதை அவர் ஒரு விதமாக மேனேஜ் பண்ணி அவர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்காருன்னு வச்சுங்க. இன்னொரு இடத்துல கேட்டகரி பி பார்த்திங்கன்னா அதே அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது, அதே அமௌண்ட் ஆஃப் ஃபேம் இருக்குது, அதே அமௌண்ட் ஆஃப் கனெக்ஷன், அதே அமௌண்ட் ஆஃப் டைம். சொல்லப்போனால் டைம் இன்னும் அதிகமாகவே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க வந்து ஃபெயிலியரை வந்து சந்திச்சிருக்காங்க. ஏன்
அப்படின்னு கேட்டிங்கன்னா த வே தே மேனேஜ் த மேட்ரு. ஓகே, மறுபடியும் சொல்கிற மாதிரிங்களேன், இந்த இடத்துல 2 பேருமே எல்லாமே சேம் தான். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் சேம் தான். கேட்டகரி ஏ, கேட்டகரி பி. கேட்டகரி ஏல பார்த்தீங்கன்னாக்க இவங்கள்ட்ட காசு இருக்குது, வெல்த் இருக்குது, டைம் இருக்குது. கேட்டகரி பியில் பார்த்தீங்கன்னாக்கா அதே காசு, அதே வெல்த்து, அதே பவரு, அதே ஹெல்த்து, டைமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக இருக்குது ஏவை விட. அப்போ இவங்க தானே சக்சீட் பண்ணியிருக்கணும். பட் அதான் நடக்கலை. என்னடா சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அம்பானி குரூப்ஸ் வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். முகேஷ் அம்பானி அண்ட் அனில் அம்பானி. ஓகே, முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அனில் அம்பானி வந்து ஆப்ஷன் பி. அது என்னென்ன அவங்கள்ட்ட இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். முகேஷ் அம்பானி அனில் அம்பானியோட அப்பா அவர் தான் முதல்ல எஃபர்ட் போட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்கி காசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வெல்த்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டாக? இப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா 2 பேர் கையிலையுமே இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து வருது, காசு வந்து வருது, எல்லாமே 2 பேருமே மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வருது. ரிலையன்ஸ் ஃபேமிலி. இப்போ முகேஷ் அம்பானி வந்து என்ன பண்ணுறாருண்டா, காசு வச்சுருக்காரு, நெட்வொர்க்ஸ் வச்சுருக்காரு, டைமும் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து அவரோட இதை வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை மேஜராக இந்த ஆயிலு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, எல்லாமே முகேஷ் அம்பானியோடது தான். ரிலையன்ஸோட ஆயிலாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும். ஏன் ஜியோ? ஏன் ரிலையன்ஸ் வேறு எதுவும் கிடையாது? ஏன் ஜியோ புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட் பெரிய? ஏன்டா அது ஒரு சைனீஸ் இதோட சப்போர்ட்லேருந்து வந்திருக்கு, அது மட்டும் காரணம் கிடையாது. ஏன்டா ரிலையன்ஸ் வந்து அதே இண்டஸ்ட்ரியல், ஜியோ வந்து எதே வழியாக உள்ளார வந்துச்சுன்னாக்கா டெலிகாம் வழியாக வந்துச்சு. கரெக்டாக? ஆப்வியஸ்லி டெலிகாம் வழியாக வந்துச்சு. ஆனால் இப்போ அவனை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸுக்கும் போயிட்டாங்க. பிளாக் ராக்குங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களோட சேர்ந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவனை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அது போக பார்த்தீங்கன்னா ஜியோவே பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு டெலிகாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் பேஸ்டாகவும் வந்து பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பேஸ்டாகவும் அவங்க வந்து பண்ணுறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஜியோலேயே ஃபோன் விட்ருந்தாங்க, லேப்டாப் விட்ருந்தாங்க, வைஃபைக்குள்ளே மோடம் விட்ருந்தாங்க, அப்புறமேட்டு அதோட எக்ஸ்டெண்டர் விட்ருந்தாங்க, ரூட்டர் விட்ருந்தாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து டெக்னாலஜி பேஸ்டாக அவனை பலது பண்ணிடுறேன். VR கிளாஸ் கூட விட்ருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல வரல. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எதை பற்றினாக்கா, அவனை இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் ஏன் ஜியோங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம், ஏன் ரிலையன்ஸில் உள்ளது கிடையாது அப்படின்னா, முதல்ல ஜியோ உருவானது பார்த்திங்கன்னா ஜியோ டெலிகாம் மூலியமாக தான் ஜியோ வந்து இப்போ உருவாயிருக்கு. ஃப்ரீயாக வந்து சிம்மை கொடுத்து அதுலேருந்து காசு வாங்கினது மூலியமாக தான் அது வந்து வந்திருக்கு. இப்போ ஏன் ஜியோ வந்து டெலிகாமில் வந்து ஜியோ டெலிகாம்ங்கிறது ஒன்று வந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. இது யார் வச்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி வந்து வச்சுருந்தார். முன்னாடி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுங்கிற ஒரு சிம்மே இருந்துச்சு. முன்னாடி ஒரு காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருக்கேன் லைட்டாக. எதில் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த இதுலேயுமே இதெல்லாம் வந்து இந்த சிம்மு இதெல்லாத்தையும் பற்றி கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையும் பாருங்கள், அதுவும் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லாமே. பட்டு அதுவுமே ஒரு மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஜென்ரேஷன் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருந்தீங்கன்னா, முன்னாடி நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து அதுலேருந்து புரிய வரும். அது ஒரு டெக் பேஸ்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிலையன்ஸ் இது சிம்மு வரும்போது, ரிலையன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி வந்து ஏர்செல் இருந்துச்சு, இப்போ கரண்ட்டாக இருக்கிற பாரத் ஏர்டெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இருந்துச்சு. ஜியோ இல்லை ஆப்வியஸாக, அப்போ தான் ரிலையன்ஸுங்கிறது இருந்துச்சுல. பிஎஸ்என்எல் இருந்துச்சு, ஏர்செல் இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு, வோடஃபோன் இருந்துச்சு. வோடஃபோனை தான் ரிலையன்ஸ் வந்து இது பண்ணாங்க. ஸோ வோடஃபோன் இருந்துச்சு. இது மாதிரி ஒரு 4-5 கம்பெனி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். டாட்டாவோட டோக்கோமோ வேறு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி கப்பல் ஆஃப் இது இருந்துச்சு. ரிலையன்ஸ் டெலிகாம் வந்து என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானியோட கம்பெனி அது. அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணுற விதம் வந்து மாறும் பார்த்தீங்களா. அப்போ இவர் வந்து ஒரு விதமாக இந்த கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணார். இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே கடன்கிறது வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, ஏன் அந்த கடன் வந்து வாங்குறாங்கன்னாக்கா, அந்த கடன் வாங்குறது மூலயமா அவங்களாட்டி ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே பெருசாக செட் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். அவங்க இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்காங்களோ அதை தாண்டி அவங்களாட்டி வந்து புதுசாக வந்து அவங்களுக்கு காசு வர வேண்டிய காசு இருக்கும். ஆனால் அது வராததுனால அவங்களாட்டி கம்பெனி இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல், அப்கிரேட் பண்ண முடியாமல் ஒரு நிலமை இருக்கும் பார்த்தீங்களா. அதை தடுக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த கடனை வாங்கி இவங்க அந்த இதெல்லாம் கவர் பண்ணி
முன்னாடியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. கிடைக்காத இடத்துல அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்குறது, இது மாதிரிலாம் பல இது பண்ணுறாங்க. ஸோ அனில் அம்பானியும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கிட்டு கடன் வாங்குறாரு. அந்த கடன் வாங்கி அடுத்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு கடன் மேலே கடன் வாங்குறாரு. ஈவன் தோ அவருக்கு வரவு கம்மியாக இருந்தாலும் அவர் வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்கார். இதுலேருந்து என்ன ஆகுது, அவர் வந்து அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணது வந்து ஒரு விதமாக அங்கங்கே ஒரு பல தப்புகள் பண்ணுறாரு. சொல்லணுங்கிற விஷயம் பலது சொல்லாமல் இருக்காரு. இதனால் என்ன ஆகுதுன்னாக்கா கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைக்கு வருது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னாக்கா கம்பெனிக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கம்பெனி மேலே ஒரு சந்தேகம் வருது. கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனியை செக்கும் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனி பல தப்பான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதை புரிஞ்சு ரிலையன்ஸ் டெலிகாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. கவர்மெண்ட் அவங்களோட நெட்வொர்க்னால அவங்க கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துல நம்ம கவர்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு தெரியுமா, நான் அதை பற்றி தப்பாக சொல்லணுன்றது இல்லை, பட் இது நடந்திருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இட். அதான் நான் அதை வந்து பெருசாக வெளிப்படையாக இதுதான் நம்ம கவர்மெண்ட் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. எனக்கா அதை வச்சே நம்ம வந்து ஓகே நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப தப்பான இது போல் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லா கவர்மெண்ட்டுமே இது இருக்குது, ப்ளஸ்ஸும் பண்ணுவாங்க மைனஸும் பண்ணுவாங்கிறதுனால வெறும் கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட்டு தப்பு மட்டும் தான் பண்ணுது அப்படிங்கிறத நான் காட்ட விரும்பலை. அப்போ அது மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து என்னென்னா இது மாதிரி ஒரு அதில் கொஞ்சம் சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது தனி மனிதன் வந்து பண்ணுறது, கவர்மெண்ட்டு மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஓகே, அதனால என்ன ஆகுதுன்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஆனால் இந்த விஷயத்த பண்ணிடுறாங்க. ரிலையன்ஸ் டெக்னாலஜி வந்து ரிலையன்ஸ் டெலிகாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா பேன் பண்ணிடுறாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சீல் வச்சிடுறாங்க. இப்போ ரிலையன்ஸில் இருக்கிறது வெறும் இந்த ரிலையன்ஸோட ஆயிலு, அப்புறமேட்டு ரிலையன்ஸோட ரீட்டெயிலு இதெல்லாம் தான் இருக்க ஒழிய ரிலையன்ஸ் டெலிகாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பிரச்சனை அதோடு நிற்கிதாண்டா கிடையாது. இவர் பண்ண தப்பு மட்டும் இல்லாமல் பல கடன் வாங்கியிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா ஆல்மோஸ்ட் இவர் வந்து அந்த காசை வந்து இவராட்டி கொடுக்க முடியாது. எனக்கு கம்பெனியை இழுத்து முட்டாங்க. அப்போ இவராட்டி அந்த காசு கொடுக்க முடியாது. அப்போ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற நிலமையும் வருது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே தான் வந்து முகேஷ் அம்பானி வந்து உள்ளார வராரு. முகேஷ் அம்பானி வந்து தம்பி இல்லை எப்படி விட்டுற முடியும் அப்படிங்கிறதுனால தம்பியவும் அவர் வந்து காப்பாற்ற செய்கிறாரு. ஜெயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஜெயிலில் இருக்கணுங்கிறதெல்லாம் கம்மி பண்ணி அவர் வந்து இப்போ ஃப்ரீயாக நடமாடுறாரு. அது வேறு விஷயம். பட் இவர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாரு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் காசு சம்பாரித்து காசு மட்டும் வச்சு அவர் இது பண்ணல. முகேஷ் அம்பானிக்கு பவர் இருக்குது. பவர்னால் அவங்களோட கனெக்ஷன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கும் ஒரு ஆளை தெரியும், எனக்கும் ஒரு ஃப்ரெண்டை தெரியும், அந்த ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒரு பெரிய ஆள் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுதான் என்னோடய கனெக்ஷன். என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் போனேன்டாக்கா அவங்கள வந்து என்னை இது பண்ண முடியும், காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி முகேஷ் அம்பானிக்கும் பல கனெக்ஷன் இருந்ததுனால என்ன ஆகுதுண்டாக்கா இந்த ப்ராப்ளத்துலேருந்து அவர் தம்பியை வந்து வெளியில் எடுத்துகிறாரு. இதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா மேனேஜ்மெண்ட். இதுலேயே வந்து ஒழுங்காக அவர் மேனேஜ் பண்ணதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு கனெக்ஷன் நெட்வொர்க்கோட ஒரு ப்ளஸ்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இதுலேயே நீங்கள் இன்னொன்று கூட நீங்கள் வைக்கலாம். என்னன்னா முகேஷ் அம்பானிக்கும் நீங்கள் வந்து அதானிக்கும் நீங்கள் வைக்கலாம். முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அவங்க வந்து கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. பல வருஷமாக அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது நம்மளுக்கு தெரியும். முகேஷ் அம்பானியோட அப்பாவோட கஷ்டங்கள்லேருந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அது தெரில அப்படின்னா பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்னு ஒரு சேனல் இருக்குது, நம்ம சேனல் தான். அந்த பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ங்கிற நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பிராண்டை பற்றி நம்ம வந்து கவர் பண்ணுவோம். பிராண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனுஷங்களை வந்து அதாவது ஒரு ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பிராண்டை உருவாக்கின ஃபவுண்டர்ஸு, அவங்க வாழ்க்கை கதையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஏன்னாக்கா அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருந்தாங்க, எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்து அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப அவங்களோட ஃபுல் ஸ்டோரி ஃபுல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஒருத்துக்கும் தனித்தனியாக ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதுலேருந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த சேனல் உருவாச்சு. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், அதுலேயும் இதை பற்றிலாம் நாங்கள் கவர் பண்ணுவோம். நீங்கள் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ முகேஷ் அம்பானிக்கும் அதானிக்கும் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானிக்கு நம்ம பல நெகட்டிவ் நியூஸஸ்லாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க முடியாது. பார்த்துருக்கலாம், டெஃபினட்டாக ஒருத்தவங்க பண்ண நெகட்டிவ் நியூஸஸும் வந்திருக்கும் வெளியே. பட் முகேஷ் அம்பானி பண்ண நெகட்டிவ் விஷயத்த விட இப்போ ரீசெண்டாக அதானி பண்ண நெகட்டிவ் விஷயம் பெரிய விஷயம்.
இதை நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ரீசெண்டாக தான் அமெரிக்காவும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் வந்து அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதானியை வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இன்னமும் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பல நோட்டீஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. அதானிக்கு தனியாக அமுச்சு விட்றேன். யூஎஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம், நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும், எனக்கு இவ்வளோ காசை வந்து அவங்க ஏமாற்றிருக்காங்க அப்படின்லாம் பல விஷயம் நடந்திருக்கு. இது நான் எது சொல்கிறேன்னாக்கா அதை பற்றி நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பணுங்கிறதுக்கான சொல்ல. இதை ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை வந்து சொல்ல வரேன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கண்ட்ரீஸ்டேருந்தும் கடன் வந்து வாங்கிட்டார். எதுக்கு கடன் வாங்கினார்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கம்பெனியை வந்து பெருசாகிறதுக்காக கடன் வந்து வாங்கினார். கடன் வாங்கி அவராட்டி கடனை வந்து கட்ட முடியல. அந்த கடனை கட்ட முடியல இருந்தாலும் அவர் வந்து கம்பெனியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அந்த கடனை வாங்கினது இருக்குது பார்த்தீங்களா, பல பொய்யான விஷயங்களை சொல்லி இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்லி நடத்துவோம் அப்படிங்கிறது பொய்யான விஷயமாக சொல்லி இப்போ வரைக்கும் அவராட்டி பண்ண முடியல. சில விஷயத்த இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை பல விஷயம், அதெல்லாம் அவர் வந்து நடந்துருச்சுங்கிறது சிலதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நடத்துவோன்னு சில விஷயத்த ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே அவர் பண்ணி ஆனால் அந்த விஷயம் நடக்கலைங்கிறதுனால ஒரு நாடாக வந்து அவர் மேலே கடுப்பாகி நான் அவனை அரெஸ்ட் பண்ண போகிறேன், நீ பொய்யான விஷயத்த சொல்லி காசு வாங்கிட்ட, அந்த வாங்கின காசையும் அதுக்கு ஏற்ற விஷயத்துக்கு நீ செலவு பண்ணல அப்படின்னு சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதில் பல பாலிட்டிக்ஸ் உள்ளார நடக்கிறதுனால மறுபடியும் சொல்கிறேன், இவருக்கு பல பேர்கிட்ட கனெக்ஷன் இருக்குது. ஓகே, பல பேர்கிட்ட இஃப் யூ நோ அதான் விஷயம். உங்களுக்கு இப்போ அது என்னன்னு நீங்கள் வந்து நியூஸில் இல்லை இன்னும் இன்டெப்த்தாக பல பேர் அதை கவர் பண்ணுவாங்க, அவங்களெலாம் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களெலாம் பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அவரை வந்து இன்டைரக்டாக பல கனெக்ஷன் வச்சுருக்கிறதுனால அவர் வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்டா, பவர் நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்கை வச்சு அவராட்டி இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வெல்த்தில் இதெல்லாம் எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு இது மூலயமா புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இதுவே டைம் ஆகிடுச்சு, இது ஒரு செப்பரேட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்தது இதோட அட்டாச்சாக தான் அடுத்த ஒரு வீடியோவும் வரும். என்னென்னா ஹெல்த். நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாருக்கும். அதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த டார்கெட்டு. ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவில் அதை பார்ப்பீங்க. ஸோ பார்க்கலாம்.